பர்சன் வெளி உலகத்துக்கு எவ்வளோ தான் பிஸியாக இருக்க மாதிரி இல்லைன்னா ரொம்ப ஓடிட்டே இருக்க மாதிரி காட்டிக்கிட்டாலும் தனிமையில் இருக்கும்போது அவங்க மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அந்த அமைதியான தருணம் வரும்போதெல்லாம் அவங்க மனசை ஃபுல்லாக ஆக்கிரமிக்கிறது நீங்கள் மட்டும்தான். எப்போவுமே ஈகோ காட்டிகிட்டு இருக்க அவங்க நேற்று அமைதியாக இருந்த தருணத்தில் அவங்க மனசாட்சி உங்களை பற்றி முதன்முறையாக ஒரு ரகசிய கேள்வியை அவங்கக்கிட்ட கேட்டுட்ருக்கு. அதை வந்து அவங்க மனசாட்சிக்கிட்ட அவங்க ரியலாக இல்லைனா யார்ட்டையாவது டிஸ்கஸ் பண்ணும்போது இதை வந்து அவங்க ஆக்சுவலாக ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் அமைதி வரவே வராது அப்படின்னு உருகி போன அந்த ஒரு வினாடி ஆக்சுவலாக நடந்திருக்கு இந்த பர்சனோட வாழ்க்கையில். நேற்று இல்லைனா இந்த வாரத்தில் ஒரு தனிமையான தருணத்தில் இது நடந்திருக்கு. அதனால் இதை பற்றி நீங்கள் எந்த வித பயமும் இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை. இந்த காதலை பற்றி இந்த பர்சன் பயப்பட போகிறதும் இல்லை. ஏன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போக போகிறாங்க. ஐ விஷ் திங்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். இந்த பர்சன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. கொஞ்சம் விஷயங்கள்லாம் வந்து வேறு மாதிரி நடந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நடந்து முடிஞ்சது அவங்களால மாற்ற முடியாது. அவங்களோட இன்னர் வாய்ஸ், அவங்களோட மனசாட்சியே இப்போ வந்து அவங்கள ரொம்ப வருத்தி வாட்டிக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா, ஐ வாண்ட் டு மேன் அப் அண்ட் ஹானர் யூ. அதாவது நான் வந்து நல்ல ஆணாக, ஒரு நல்ல நிலையான ஆணாக, இட்ஸ் லைக் மேன் அப்னால் வந்து ஒரு ஆணாக நடந்துக்கிறது எப்படி அப்படிங்கிறது அது மாதிரி நின்று ஒரு ஆம்பளையாக வந்து உன்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அப்படி நான் பண்ணணும். ஐ வாண்ட் டு டூ தட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வாண்ட் டு மேன் அப். மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ் இதுதான் அவங்க நடந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது வந்து அவங்க வந்து சரியாக நடந்துக்கல, அவங்கள வந்து கைவிட்டுட்டாங்க, இல்லைனா வந்து சூழ்நிலைக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு. ஸோ தே வாண்ட் டு க்ரோ. அதே மாதிரி ஸ்டாண்ட் அப். உங்கள் அருகாமையில் உங்களுக்கு துணையாக நிற்கணும்னு இட்ஸ் லைக் ஸ்டாண்ட் பை யூ. அவங்க இதை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ட்ரீம்ஸ் சீக்கிரமாக ரியாலிட்டிக்கு வரும். ட்ரஸ்ட் யுவர் ஹார்ட் அண்ட் கண்டினியூ டு ஃபாலோ யுவர் கைடன்ஸ். அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் இட், என்னை நம்பு, நான் நிச்சயமாக வந்து உனக்கு எது சரியோ எது நியாயமோ அதை பண்ணுவேன். இப்போ நான் வருத்தப்பட்டேன், விஷயங்களை நான் வந்து வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன். லுக் இன்சைட் யுவர் செல்ஃப். எக்ஸாமின் வாட் இஸ் காசிங் யூ டு ஃபீல் திஸ் வே. உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் வந்ததுன்னா அந்த நொடியில் ஏன் நீங்கள் சந்தேகப்படுறீங்க? மேபி அவங்க பேசாமல் இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கம்யூனிகேஷன் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா அவங்க வந்து இனிமேல் கோழையாக இருக்காங்களான்ற உங்களுக்கு சந்தேகம் வரும்போதெல்லாம் அவங்க வந்து ஒரு நிமிஷம் வந்து உங்களுக்குள்ளே பார்க்க சொல்கிறாங்க. அவங்க அங்கே தான் இருக்காங்க, வேறு எங்கேயும் போகல. வாட் இட் கம்ஸ் டு matters of the heart, there is no right or wrong. Every choice you make expands your understanding of life and love. ஸோ காதலை பொறுத்த வரைக்கும் இது சரி எது தப்பு, நான் பண்ணது தப்பு அப்படின்னு உணர்ந்த அந்த நொடி காதல் உங்களை வாரி அணைச்சிக்கும். ஏன்னா காதலுக்கு மன்னிக்க மட்டும்தான் தெரியும், தண்டிக்க தெரியாது. அன்லஸ் உங்களோட துரோகம் வந்து பிரபஞ்சத்தாலேயே மன்னிக்க முடியாத துரோகமாக மாறுற பட்சத்தில் மட்டும்தான் காதல் வந்து உடஞ்சி போகும். அதர்வைஸ் காதல் உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது நம்ம தான் உடைக்கிறோம். எப்படி துரோகம் பண்ணுறது, சந்தேகப்படுறது, ஒருத்தங்க ரொம்ப லாயலாக இருக்கிறது, அந்த லாயல்ட்டியை வந்து மோசமாக ரொம்ப செல்ஃபிஷாக யூஸ் பண்ணிக்கிறது, இப்படி தான் நம்ம காதலை உடைக்கிறோமே தவிர ஒரு ஜென்யூனான காதல் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2 பர்சனும் உண்மையாக இருக்க பட்சத்தில் காதல் எப்படி உடஞ்சி போகும்? வாய்ப்பே கிடையாது இல்லையா? அதுதான் இந்த பர்சன் இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க. இந்த மனுஷங்களோட கூட்டத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போய் ரொம்ப அழகான ஒரு அற்புதமான விஷயத்தை தொலைச்சிட்டேன் அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு புரிஞ்சது ஒன்று தான், நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. அது இந்த காதலுக்காக நீங்கள் நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. இந்த பர்சனுக்கு கூட்டமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும், அவங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்குது, அதிலலாம் எந்த குறையும் இல்லை. கூட்டமாக இருக்கும்போது இந்த பர்சன் வந்து பக்கா. ஆனால் தனிமையில் இருக்கும்போது இந்த பர்சனுக்கு வெறும் இருள் மட்டும்தான் இருக்குது. அவங்க வந்து உங்களுக்கு செஞ்சது மிகப்பெரிய அநீதி அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட இதயம் ப்ளீட் ஆகிட்டுருக்கு, அதாவது சொட்டு சொட்டாக ரத்தம் வடிச்சிட்ருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க செஞ்ச துரோகம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. நீங்கள் ஆக்சுவலாக இந்த கனெக்ஷனுக்காக நிறையா பண்ணியிருக்கீங்க, நிறைய கார்ட்ஸ். இந்த பர்சன் நிறையா அவங்கக்கிட்ட சொல்ல விரும்புகிறாங்க. அவங்க மனசாட்சியே வந்து அவங்கள வந்து வாட்டி வதச்சுட்டுருக்கு. இந்த தூய்மையான காதல் எனர்ஜி உங்களுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் டைப் பண்ண வேண்டியதெல்லாம் ஐ கிளைம் திஸ் பியூர் லவ் அப்படின்னு டைப் பண்ணி இந்த கனெக்ஷனை, இந்த எனர்ஜியை ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணுங்கள். நீங்கள் தான் இந்த பர்சனோட சந்தோஷம். அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும், ஒரு துளி சந்தேகமும் தேவையில்லை. உங்களை விட்டு கொடுக்காத கம்பீரம் அவங்களுக்கு இப்போ வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. நீங்கள் அவங்களோட வாழ்க்கையிலலாம் அவங்க சந்தோஷம் போச்சு. நீங்கள் என்றைக்கு இந்த பர்சனை விட்டு போனீங்களோ அந்த நொடியை இந்த பர்சனோட சந்தோஷம் சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க, வாரி வழிச்சுண்டு போயிட்டீங்க. இப்போது அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க, எல்லாமே வெறும் இருளாக இருக்குது. நிச்சயமாக வந்து மேனப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் டெம்பரன்ஸ், பொறுமையாக.
ஆனால் வந்து சிந்தாமல் செதறாமல் அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் நடந்துகிட்ருக்கு ஆக்சுவலாக. இவங்க பண்ணது துரோகம், உங்களுக்கு பண்ணது பச்சை துரோகம். ஏன்னா உங்களை முன்னாடி இப்படி தான் இப்படி ஒரு வழி நிறைஞ்ச ஒரு தருணத்தில் தவிக்க விட்டுட்டு போயிருக்காங்க இவங்க. இந்த பர்சன் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. அதை கைவிடுறதா இருக்கலாம், கோழை மாதிரி நடந்ததாக இருக்கலாம். அந்த தருணத்தில் நீங்கள் அனுபவித்த அந்த வலி நீங்கள் வாக்கவே பண்ணிங்க. என்ன அவசியம், எனக்கு இது அவசியமே இல்லை, இப்படி ஒரு கோழையோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறவங்க வாழ்க்கையில் வந்து இருந்து என்ன பிரயோஜனம், தெர் இஸ் நோ பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் கிளம்பிட்டீங்க. உங்கள் சந்தோஷத்தில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பி. ஆனால் நீங்கள் விலகின அந்த நொடி இந்த பர்சனோட வாழ்க்கையில் இருள் சூழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த பர்சன் இந்த வழியை கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஈடு இணையாக இந்த பர்சனுக்கு யாருமே கிடையாது. இன்றைக்கி மார்னிங் ரீடிங் யூ நீட் டு வாட்ச். ஏன்னா அதுதான் கெமிஸ்ட்ரியை பற்றி பேசும். உங்களோட கெமிஸ்ட்ரி, உங்களோட அந்த அன்கண்டிஷனல் லவ். இந்த பர்சனுக்கு இப்போ இருக்கிற காதலோட ஆழம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் மயங்கி கீழே விழுந்துருவீங்க லிட்ரலாக. இங்கே பாருங்கள், த எம்ப்ரஸ் அண்ட் த 5 ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பர்சன் நீங்கள் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இட்ஸ் லைக் என்ன சொல்லுது, அவங்க நல்லாவே தெரியும். இந்த பர்சன் ஆக்சுவலாக அவங்கள வந்து ரொம்ப கொடூரமான ஒரு சூழ்நிலையில் விட்டுட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போது நீங்கள் அங்கேயே உடஞ்சி போய் உட்காந்துடல. அந்த மாதிரி ஒரு கோழையும் நீங்கள் இல்லை. அதுதான் உங்களுக்கு இப்போ புரியுது. நான் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் இருந்திருந்தேன்னா நிச்சயமாக வந்து நான் இந்த மாதிரி ஒரு பர்சனை திரும்ப ஏற்றுக்க மாட்டேன். பட் சச் அ பியூட்டிஃபுல் சோல் இவங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு இப்போ தோன்றது. காசுக்காக, பணத்துக்காக ஒரு தேவதையை விட்டுட்டு போயிட்டேன். அப்போ வந்து அந்த பர்சனுக்கு காசு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். யாரோ அந்த பர்சனை ஒரு இடத்துல பிளாக் பண்ண ட்ரை பண்ணி அந்த பர்சன் வந்து ரொம்ப கோழை மாதிரி அது வந்து வெளியில் வர பிரபஞ்சம் ஆக்சுவலாக அந்த பர்சன் கையில் சாவியும் கொடுத்துருக்காங்க இந்த கதவை திறக்கிறதுக்கு. பட் கோழை இங்கே பாருங்கள் உட்காந்தாச்சு சப்பானி மாதிரி, சாவி எடுத்து கதவை திறக்கல. பிரபஞ்சம் பார்க்குறாங்க, ஓ மை காட் அவனா நீ அப்படின்ட்டு உங்களை தள்ளி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இட்ஸ் லைக் அவங்களோட சந்தோஷத்தை எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓ உன்னால் இந்த சாவி எடுத்து கூட கதவை திறக்க முடியாது, அந்த சாவி தான் கொடுக்க முடியும், திறந்துமா விட முடியும், சாப்பாடை தட்டில் தான் போட முடியும், நீ தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இந்த பர்சனுக்கு பிரபஞ்சம் ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அட்ட ஃபெயிலர். பிரபஞ்சம் இம்மீடியட்டாக என்ன பண்ணாங்க, உங்களை வெளியில் எடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு வழியை கொடுத்தாங்க இந்த பர்சன் மூலம், நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க, அவ்வளோதான். இட்ஸ் ஆல் டிவைன் பிளான், யூ நீட் டு ட்ரஸ்ட் இட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்சனால் தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, மனசுக்குள்ளே அவ்வளோ போராட்டம். இதெல்லாம் ஏன், அவங்களுக்கு பண்ண துரோகத்தோட விளைவு. இப்போது இந்த பர்சன் அனுபவிக்கிற வலி நீங்கள் அனுபவித்த வலியை விட ரொம்ப 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 கம்மி. ஸோ டோன்ட் வரி. இந்த பர்சன் வருவாங்களா அப்படின்னா நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இந்த பர்சன் எதெல்லாம் விடணுமோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்க. ஏன்னா இந்த காதலோட அருமை இப்போது அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி எதுவுமே கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த பர்சன் கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேருவாங்க. ஸோ இந்த பர்சன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்கிற இந்த விஷயம் என்ன, இந்த சூழ்நிலையில் ரொம்ப ஏதாவது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்புகிறாங்களா? எனி மெசேஜ், எனி ஸ்பெஷல் மெசேஜ்? எஸ், திஸ் இஸ் அ மெசேஜ். ஐம் ஹேவிங் டவுட்ஸ் அபவுட் யுவர் கமிட்மெண்ட் லெவல். இதுதான் பாஸ்ட்டில் அவங்களுக்கு இருந்தது. அதனால தான் உங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இருப்பீங்க, நீங்கள் உண்மையானவங்களா அப்படின்ற சந்தேகம் வந்து, சரி அதுக்கு நான் பணமாவது இருக்கட்டும், ஏன்னா என் ஃபேமிலியாவது இருக்கும், இல்லைனா நான் இருக்க பொசிஷனாவது எனக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோழைத்தனமாக உண்மையை தெரிஞ்சுக்காமல் இவங்க எடுத்த முடிவு இப்போ இந்த பர்சனை ரொம்ப வாட்டி வதச்சிட்ருக்கு. மை ஃபீலிங்ஸ் ஹாவ் சேஞ்ச்டு. இருந்த இந்த பர்சன் வந்து ஆக்சுவலாக ட்ராமா போட்டுட்ருக்காங்க. ஐ கான்ட் பிலீவ் யூ ஆர் ரியலி கான். பாருங்கள், உங்கள் உணர்வுகள் மாறி நீங்கள் அவங்கள விட்டுட்டு போவீங்கன்னு இந்த பர்சன் கொஞ்சம் கூட நினைக்கல. ஒரு செகண்ட் கூட இந்த பர்சனுக்கு அந்த டவுட் வரல. அதனால தான் ஆடு ஆடி இருக்காங்க. 8 ஆஃப் கப்ஸ். இந்த நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க, ஆனால் இந்த பர்சனால் 10 ஆஃப் மினிட்ஸ். ஆக்சுவலாக பிரபஞ்சம் இந்த பர்சனை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இந்த பர்சனுக்கு நிம்மதியும் இல்லை, அவங்க வந்து உங்கள் நினைவுகள்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இந்த பர்சன் எதை தேடி போனாங்க, பணத்தை தேடி தானே, பணம், புகழ், ஏன்னா ஃபேமிலி பிளாக்மெயில் பண்ணாங்க. அங்கே ஃபேமிலியிலே நிம்மதி இல்லை, ஒரு பைசாக்கு நிம்மதி இந்த பர்சன் வாழ்க்கையில் கிடையாது. இதுதான் பிரபஞ்சம் கொடுக்குற பாடம். ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட் த ப்ராசஸ். ஏன்னா ஒரு தேவதைக்கு அநீதி இழைச்சிட்டு யாராலையும் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது. ஸோ ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.